அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கு தற்போது 3 முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, பேன் கார்டு உள்ளிட்ட பல ஆவணங்கள் பற்றி முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 3 முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், முதல் அறிவிப்பு, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் பணி தொடங்கிவிட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இதற்கு முன்னாடி ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் புதிதாக ரேஷன் அட்டை அச்சடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. அதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், அதாவது புதிதாக விண்ணப்பித்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி வீடு தேடி வரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக அவர்கள் இந்த மாதம் முதல் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் வந்து கொண்டுவரப்பட்டிருக்காங்க. மக்களின் வரவேற்பு பொறுத்து இந்த திட்டம் மேலும் பல மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக மூன்றாவது முக்கிய அறிவிப்பு, ரேஷன் கடைகளில் இனி வந்து கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கைரேகை வந்து பயன்படுத்தி தான் மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுறாங்க. ஆனால் குறிப்பிட்ட நபர்களுக்கு கைரேகை பதிவாகவில்லை என குற்றம் சாட்டி வந்த நிலையில் மீண்டும் இந்த திட்டம் மாற்றப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கண் கருவிழி சரிபார்ப்பின் மூலமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தற்போது 3 முக்கிய மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் குறிப்பாக ஒரு சில ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இந்த மாதம் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் அடுத்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இதற்கு முன்னாடி, அதாவது மே மற்றும் ஜூன் மாதங்களில் குறிப்பிடப்பட்டாங்க. ஆனால் தற்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து இருப்புகள் அதிகமாக வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது அடுத்த மாதம் விநியோகம் செய்யப்படுவதற்கு முன்கூட்டியே 10% அளவிற்கு இருப்புகள் ரேஷன் கடையில் பொருட்கள் வைக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், ரேஷன் கடைகள் குறிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்றைய நாட்களும் ரேஷன் கடைகள் இயங்கும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாத இறுதியான 31ஆம் தேதி அன்றைய நாட்கள் எப்போயுமே கடைகள் திறக்கப்பட மாட்டாது. ஆனால் இந்த மாதம் கண்டிப்பாக கடைகள் திறக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.